رباه عفوك إني من نور مدت يداي نزعت أسرار قلبي. குர்ஆனின் கட்டளைப்படி குர்ஆனை அழகான முறையில் தஜ்வீஸ் சட்டங்களுடன் ஓத வருகிறார்கள் எம் சியானா, எஸ் இர்ஃபானா பர்வின், ஹெச் இஃப்ரா, எம் சமீஹா. லாமில் வந்து பெரிய மத்தா இருக்கிறதுனால 5 அலிஃப் அளவும் நீட்டி ஓதணும். மீமில் சத்து இருக்கிறதுனால அழுத்தி ஓதணும். பெரிய மத்து இருக்கிறதுனால 5 அலிஃப் அளவும் நீட்டி ஓதணும். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். தாலிக்கல வந்து தால ஸ்டாண்டிங் பத்தா இருக்கனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். கிதாபில் தாலையும் ஸ்டாண்டிங் பத்தா இருக்கனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். லாரைபல லாமில் வந்து அலிஃப் மத்தா இருக்கனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். ரால வந்து யாலின் இருக்கனால ஷார்ட்டாக ஓதணும். ஃபீஹி யாமத்தா இருக்கனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். ஹுதல்லில் முத்தகி அங்கே வந்து வௌஃபின் முவானாக்கா சட்டம் இருக்கனால தன்வீனுக்கு அப்புறம் இதுதான் பில்லாகுனாடைய சட்டத்தில் எழுத்து லாமது இருக்கனால சேர்த்து குன்னா செய்யாமல் ஓதணும். தால சத்து இருக்கிறதுனால அழுத்தி ஓதணும். யாமதா இருக்கனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அல்லதீனல வந்து லாம்க்கு சத்து இருக்கிறதுனால அழுத்தி ஓதணும். தீனல யாமதா இருக்கிறதுனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். யுமினூனல நூனல வௌமதா இருக்கிறதுனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். பில் வைபில யாலின்னு இருக்கு, அதை ஷார்ட்டாக உச்சரிக்கணும். யுகீமூன அதில் வந்து யாமதா இருக்கிறதுனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். மூணில் வந்து வௌமதா இருக்கிறதுனால அதை ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். சலாத்த சுவாதில் வந்து சத்து இருக்கிறதுனால அது அழுத்தி ஓதணும். லாமில் வந்து ஸ்டாண்டிங் ஃபத்தகா இருக்கிறதுனால அது ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். மீமில் வந்து சத்து இருக்கிறதுனால அழுத்தி ஓதணும். அதில் வந்து அலிஃப் மத்தா இருக்குது, அதை ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். ரஸக்கன் ஆகும். காஃப் வந்து கல்கலாவோட எழுத்துனால அசைச்சு ஓதணும். நூனில் வந்து ஸ்டாண்டிங் ஃபத்தகா இருக்கிறதுனால அது ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். யுங்ஃபிகுன் நூனை சாக்கினுக்கு அப்புறம் இஃபாவோட எழுத்து ஃபா வந்திருக்கிறதுனால அதில் மூக்கில் மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். கூன் அதில் வந்து வாமதா இருக்கிறதுனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். வல்லதினல லாமில் சத்து இருக்கிறதுனால அழுத்தி ஓதணும். யாமத்தா இருக்கிறதுனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். யோமினூன அங்கே வந்து வாவுமத்தா இருக்குது, அதனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். பீமா உன்ஸில அலிஃப் மத்தா இருக்குது, அதனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். சிறிய மத்து இருக்குது, அதனால 2 to 4 அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். நூனே சாக்கின்க்கு அப்புறம் யொஹ்ஃபாவோட எழுத்து ஜா வந்திருக்கிறதுனால குன்னா செஞ்சு ஓதணும். இலைக்க அங்கே வந்து யாலின்னு இருக்குது, அதனால ஷார்ட்டாக ஓதணும். வமா உன்ஸில அங்கே அலிஃப் மத்தா இருக்குது, அதனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். சிறிய மத்து இருக்குது, அதனால 2 to 4 அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். நூனே சாக்கின்க்கு அப்புறம் யொஹ்ஃபாவோட எழுத்து ஜா வந்திருக்கிறதுனால குன்னா செஞ்சு ஓதணும். மியுங்கபலி அங்கேயும் நூனே சாக்கின்க்கு அப்புறம் யொஹ்ஃபாவோட எழுத்து ஜா வந்திருக்கிறதுனால குன்னா செஞ்சு ஓதணும். பா கல்கலாவோட எழுத்து, அதனால அசைச்சி ஓதணும். வபில் ஆஹிரத்தி ஸ்டாண்டிங் ஃபத்தஹா இருக்குது, அதனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். இந்த ராவை வல்லினமாக ஓதணும். ஹும் யூகினூன் யூல வாவுமதா இருக்குது, ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதனையும். நூலையும் வாவுமதா இருக்குது, ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உலாய்க்கல வந்து லாமில் பெரிய மத்து இருக்கனால 5 அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். ஸ்டாண்டிங் பத்தா இருக்கனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். அலால வந்து ஸ்டாண்டிங் பத்தா இருக்கனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். உதம்மிர் ரப்பிஹி தால தன்மீனுக்கு அப்புறம் இதுதான் பில் குன்னாவோட சட்டத்தில் எழுத்து மீமத்து இருக்கனால சேர்த்து குன்னா செஞ்சு ஓதணும். ராவ் வந்து நூனோடு சேர்த்து ஓதணும். பால சத்து இருக்கிறதுனால அழுத்தி ஓதணும்.
உலாய்களையும் பெரிய மத்து இருக்கிறனால 5 அலிஃபலும் நீட்டி ஓதணும். ஸ்டாண்டிங் ஃபத்தஹா இருக்கனால ஒரு அலிஃபலும் நீட்டி ஓதணும். ஹுமுல் முஃப்லிஹூன், முஃப்லிஹூனில் வந்து வாமதா இருக்கனால ஒரு அலிஃபலும் நீட்டி ஓதணும். இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். இன்னல்லதீனல வந்து சத்து இருக்கிறதுனால அழுத்தி ஓதணும். யாமதா இருக்கிறதுனால ஒரு அலிஃபலும் நீட்டி ஓதணும். கஃபருல வாமதா இருக்கிறதுனால ஒரு அலிஃபலும் நீட்டி ஓதணும். சவாவுனில் பெரிய மது இருக்கிறதுனால 5 அலிஃபலும் நீட்டி ஓதணும். தன்வின்க்கு அப்புறம் இல்ஹாருடைய எழுத்து ஐன் வந்துருக்கனால குன்னா செய்யாமல் வெளிப்படுத்தி ஓதணும். யாமதா இருக்கிறதுனால ஷார்ட்டாக ஓதணும். நுனேஸ்காக்கின்க்கு அப்புறம் யூஃபாவோட எழுத்து தால் வந்திருக்கிறதுனால குன்னா செஞ்சு ஓதணும். துங்திர் நுனேசாக்கின்க்கு அப்புறம் யூஃபாவோட எழுத்து தால் வந்திருக்கிறதுனால குன்னா செஞ்சு ஓதணும். லா யோமினுன் அலிஃப்மதா இருக்கிறதுனால ஒரு அலிஃபலும் நீட்டி ஓதணும். வாமதா இருக்கிறதுனால ஒரு அலிஃபலும் நீட்டி ஓதணும். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்ஹிஹிம் வ அலா அப்ஸாரிஹிம் கிஷாவத்துன் வ லஹும் அதாபுன் அலீம். ஹதமல்லாஹுல அல்லாஹுடைய லாமுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஃபத்தஹா இருக்கிறதுனால அதை வல்லினமாக உச்சரிக்கணும். அலால வந்து ஸ்டாண்டிங் ஃபத்தஹா இருக்கிறதுனால அது ஒரு அலிஃபலை உச்சரிக்கணும். குலூபிஹிம் அதில் வந்து வாவுமதா இருக்கிறதுனால ஒரு அலிஃபலை உச்சரிக்கணும். அலால ஸ்டாண்டிங் ஃபத்தஹா இருக்கிறதுனால ஒரு அலிஃபலை உச்சரிக்கணும். சம்ஹிஹிம் அலால வந்து சிறிய மத் இருக்கிறதுனால 2 to 4 அலிஃபலை உச்சரிக்கணும். லாமில் ஸ்டாண்டிங் ஃபத்தஹா இருக்கிறதுனால அது ஒரு அலிஃபலை உச்சரிக்கணும். அபுஸ்வாரிஹிம் பா வந்து கல்கலாவுடைய எழுத்துனால அதை அசைச்சு ஓதணும். சாரிஹிம் அதில் வந்து சாதில் வந்து அலிஃப் மதா இருக்கிறதுனால ஒரு அலிஃபலவும் நீட்டி ஓதணும். கிஷாவத்துன் அதில் வந்து அலிஃப் மதா இருக்குது, அதை ஒரு அலிஃபலவும் நீட்டி ஓதணும். வலஹும் அதில் வந்து வாவுக்கு சத்து இருக்கிறதுனால அழுத்தி ஓதணும். அதாபுன் அலீம் அதாபுன்னில் அலிஃப் மதா இருக்கிறதுனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். தன்வீனுக்கு அப்புறம் இல்ஹாரோடைய எழுத்து ஐன் வந்திருக்கிறதுனால அது குன்னா செய்யாமல் வெளிப்படுத்தி ஓதணும். லீமில் வந்து யாமதா இருக்கிறதுனால ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عليم صدق الله العلي العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. முகமது. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஜம்சீத், நீ எப்படி இருக்கிறா? அல்ஹம்துலில்லாஹ் நான் நன்றாக இருக்கேன். நீ எப்படி இருக்காய்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு எல்லா போல் நான் நன்றாக இருக்கிறேன். அசருடைய நேரம் வந்துவிட்டது, வா அசர் தொழுகைக்கு செல்லலாம். நாம் ஏன் தொழுவணும்? தொழுகை பெரியவர்களுக்கு தானே கடமை, நாம் சிறியவர்கள் தானே. அல்லாஹ் பாதுகாப்பான். நாம் சிறியவர்கள் இருந்தாலும் நாம் எழுதுகிறோம், படிக்கிறோம், விளையாடுகிறோம்.
அப்போது நம்ம தொழுவதற்கு சக்தி பெற மாட்டோமா? தொழுகையோட அவசியம் என்ன? பெரியவர்கள் தானே தொழுவணும். தொழுகை சிறியவர்கள் மீது பெரியவர்கள் மீது கடமை. ஏனெனில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 7 வயதானோடனே உங்கள் குழந்தைகள் தொழுகைக்கு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழுகவில்லை என்றால் அடித்து தொழுகைக்கு அனுப்புங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொழுகையிலிருந்து உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகைத்தான் சொர்க்கத்தின் சாவியாகும். இன்ஷா அல்லாஹ், இனி நானும் தொழுகையை விடமாட்டேன். நானும் தொழுகையை முறையாக கடைபிடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் 5 கடமைகளை அரபி, தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க வருகிறார்கள் தௌஃபிகா நஸ்ரின், ஜாவியா, ஐஷா ஜுல்ஃபா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வஅலா பரகாத்துஹு. மஸ்முகி. உன்னுடைய பெயர் என்ன? இஸ்மி தௌஃபிகா. என்னுடைய பெயர் தௌஃபிகா. வ மஸ்முகி. இன்னும் உன்னுடைய பெயர் என்ன? இஸ்மி தக்சீன். என்னுடைய பெயர் தஹ்சீன். கைஃப ஹாலுகி. நீ எப்படி இருக்கின்றாய்? அல்ஹம்துலில்லாஹ் அனா பிஹைர். அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கின்றேன். வ கைஃப ஹாலுகி அன்தி. இன்னும் நீ எப்படி இருக்கின்றாய்? அனா பிஹைரின் அலன் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கின்றேன். அல் யௌம சனத அல்லமு அர்கானுல் இஸ்லாமி. இன்று நாம் இஸ்லாத்தின் தூண்களை பற்றி பார்ப்போம். மா ஹுவ அதத்துல் அர்கானுல் இஸ்லாமி. இஸ்லாத்தின் தூண்கள் எத்தனை? அர்கானுல் இஸ்லாமி ஹம்சத்துன். இஸ்லாத்தின் தூண்கள் 5. மா ஹிய அர்கானுல் இஸ்லாமி. இஸ்லாத்தின் தூண்கள் யாவை? அர்கானுல் இஸ்லாமி ஹிய அஷ்ஷஹாதத்தானி வஸ்ஸலாத்து வஸ்ஸகாத்து வஸ்ஸௌமு வல் ஹஜ்ஜு. இஸ்லாத்தின் தூண்கள் ஷஹாதா, தொழுகை, ஜகாத், நோம்பு மற்றும் ஹஜ். மா ஹிய அஷ்ஷஹாதத்தானி. 2 சாட்சியங்கள் என்ன? ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சாட்சி கூறுவது. மா ஹிய அஸ்ஸலவாத்துல் ஹம்சு. 5 நேர தொழுகைகள் என்ன? அஷ்ஷலவாத்துல் ஹம்சு ஹிய அல் ஃபஜ்ரு வல் லுஹ்ரு வல் அஸ்ரு வல் மஹ்ரிபு வல் இஷா. ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா ஆகிய 5 நேர தொழுகைகளாகும். வமா ஹிய ஷுருது ஸ்வலா. தொழுகை நிபந்தனைகள் என்ன? ஷுருது ஸ்வலாத்தி ஹிய தொழுகை நிபந்தனைகள் அத்வஹாரத்து மினன் நஜாசா. உடல் சுத்தமாக இருப்பது, அத்வஹாரத்து மினல் ஹதஸ். உடை சுத்தமாக இருப்பது, ஷத்ருல் அவ்ரத். மானத்தை மறைப்பது, இஸ்திக்பாலுல் கிப்லத். கிபிலாயை நோக்கி இருப்பது, அல் வக்த். தொழுகைக்காக நேரமாக இருப்பது, அந்நிய. நியத் செய்வது. வமா ஹிய அர்கானு ஷ்வலா. தொழுகையின் கொள்கைகள் என்ன? அர்கானு ஷ்வலாத்தி ஹிய தொழுகையின் கொள்கைகள் தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீர் தஹ்ரீமா சொல்வது, அல் கியாம். நிலை நிற்பது, அல் கிராத். கிராத் ஓதுவது, அல் ருக்கு. ருக்குர் செய்வது, அஸ் சுஜூத். சஜிதா செய்வது, அல் கஹுதத்தில் அஹீரா. கடைசி இருப்பு இருப்பது. வமா ஹிய ஜகாத். ஜகாத் என்றால் என்ன? அஸ்ஸகாத்து ஹிய இன்ஃபாக்கு மாலி லில் ஃபுகராயி வல் மசாக்கீன். ஜகாத் என்பது ஏழை எளியவர்களாகவும் பணம் செலவழிப்பதாகும். வமா ஹுவ ஸௌமு. நோன்பு என்றால் என்ன? அஷ்ஷௌமு ஹுவல் இம்சாக்கு அனில் அக்லி ஷுரூபி லில்லாஹி மின் துலூஇல் ஃபஜ்ரி இலா குரூபி ஷம்ஸ். நோன்பு என்பது அதிகாலையிலிருந்து சூரியன் மறை வரை அல்லாவுக்காக உண்டாமல் குடிக்காமல் இருப்பது. வமா ஹுவ ஹஜ்ஜு. ஹஜ் என்றால் என்ன? அல் ஹஜ்ஜு ஹுவ ஜியாரத்து பைத்தில்லாஹில் ஹராமி ஃபி மக்கத்த ஃபி ஷுஹூரி முஅய்யனதி லி இபாதத்தில்லாஹி தஆலா. மக்காவில் உள்ள அல்லாஹுவின் காபாவை குறிப்பிட்ட மாதங்களில் அல்லாஹுவை வணங்குவதற்கு வருகை தருவது.
வமா ஹுவ அர்கானுல் ஹஜ்ஜு ஹஜ்ஜின் தூண்கள் என்ன? அர்கானுல் ஹஜ்ஜு ஹிய ஹஜ்ஜின் தூண்கள் அல் இஹ்ரா இஹ்ராம் அணிவது, அல் உகுஃபு பி அரஃபா அரஃபாவின் தங்குவது, வத்தவாஃபு ஹவுலல் கஹ்பதி ஷபஅத அஷ்வா காபாவை சுற்றி 7 முறை தவாப் செய்வது, வஷ்ஷஹ்யு பைன ஷஃபா வல் மர்வா சஃபா மர்வா இடையில் ஓடுவது. வமா ஹுவ ஹதீஸு அன் அர்கானுல் இஸ்லாம் இஸ்லாத்தின் தூண்களை பற்றி ஹதீஸ் என்ன? عن عبد الله بن عمر بن خطاب رضي الله عنهما قال سمعت على رسول الله صلى الله عليه وسلم يقول بني الإسلام على خمس الشهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகை நிலைநிறுத்தல், ஜகாத் வழங்குதல், ஹஜ்ஜி செய்தல், ரமலானின் நோம்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என இப்னு உமர் அலி அறிவித்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சூரத்துல் ஹஷ்ர் ஓத வருகிறார் எம் அஹ்மத் ஃபஹீம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العليم. السلام عليكم ورحمة الله. துவாஹிரா தஸ்லீம், எம் அலீனா ஜாஸ்மின், கே எம் முபீனா. السلام عليكم ورحمة الله وبركاته. يا من صليت بكل الأنبياء يا من في قلبك رحمة للناس يا من ألفت قلوبنا بالإسلام يا حبيبي يا شفيعي يا رسول الله بأمي وأبي فديتك شهيدي صلاة والسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد يا من هليت حياتنا بالإيمان يا من بجمالك علمت الإحسان يا من نورت قلوبنا بالقرآن يا حبيبي يا شفيعي يا رسول الله بأمي وحبيب فديتك شهيدي صلاة والسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا
رحمة للعالمين محمد محمد رحمة للعالمين رحمة للعالمين محمد محمد رحمة للعالمين رحمة للعالمين حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد سلام عليكم ورحمة الله على ختم الأنبياء السلام عليكم ورحمة الله وبركاته ألقي أسايا رباه عفوك إن